நம்பினோர் கைவிடப்படார் நான்கு முறை தீர்ப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. பிலீஃப் இஸ் டு பிலீவ் இன் த பாசிபிள், ஃபெய்த் இஸ் டு பிலீவ் இன் த இம்பாசிபிள்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. நம்பிக்கை என்பது சாதாரண விஷயங்களில் இருப்பது, பற்றுறுதி என்பது நடக்க முடியாது என்று நான் நினைக்கக்கூடிய விஷயங்களில் இருப்பது. ஆன்மீகம் இங்கே தான் வித்தியாசம் வருது. இது மதங்கள் சார்ந்ததுலேயும் இருக்குன்னு சொல்லி வச்சுக்கோங்களேன். நம்ம பல படங்களை பார்த்தோம். ஒரு காலத்தில் நம்மளுடைய முன்னாள் முதலமைச்சர் எம்ஜி ராமச்சந்திரன் ஐயா அமெரிக்காவில் இருக்கும்போது அவருடைய 100வது படம், எனக்கு தெரிஞ்சு ஒளி விளக்குன்னு நினைக்கிறேன். அதுலேருந்து ஒரு பாட்டு, ஆண்டவனே உன் பாதங்களை நான் கண்ணீரில் நீராட்டினேன்னு சொல்லி சோக்கார் ஜானகி அம்மா பாடுற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 45 நாளைக்கு காத்தாலேருந்து நைட்டு வரைக்கும் தமிழ்நாடு முழுவதும் ஒலித்த ஒரு பாட்டு. அந்த பாட்டு பாடி முடிக்கும்போது அந்த படத்தில் எம்ஜிஆர் உயிர் பெற்று திரும்பி வர மாதிரி இருக்கும். அதே ரியல் லைஃப்லேயும் அவருக்கு நடந்தது. அப்படி வரும்போது பார்த்தீங்கன்னா, இங்கே சென்ட் தாமஸ் மவுண்ட் கிட்ட ஒரு பெரிய ஒரு ரேம்ப் வச்சு அவருடைய வரவேற்பு விழா நடந்தது. அந்த காலத்தில் இருந்தவங்களுக்குலாம் ஞாபகம் இருக்கும். இது எதுக்கு நான் இங்கே சொல்கிறேன் அப்படின்னு யோசிக்கும்போது பார்த்தீங்கன்னா, பற்றுறுதி. சயின்ஸால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத பல விஷயங்கள் ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த பற்றுறுதின்றது. நம்பிக்கை வேறு, பற்றுறுதி வேறு. நான் முதல்லயே சொன்ன மாதிரி. நம்பிக்கைன்றது ஒரு எனக்கு நடக்கும்னு தெரியும். இந்த டாக்டர்கிட்ட போனால் காப்பாற்றிடுவாருன்னு தெரியும். அப்படி இருந்தாலும் போகிறேன் அப்படின்றது நம்பிக்கை. பற்றுறுதின்றது சார்ந்து தாண்டிய ஒரு விஷயம். என்னால் முடியவே முடியாது, உலகத்திலேயே இது முடியாது. இதே ஆங்கிலத்தில் ஒரு காமெடியாகவும் சொல்லலாம், சீரியஸாகவும் சொல்லலாம். போது மெடிக்கல் மிராக்கிள்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நடப்பதற்கு வாய்ப்பே இல்லையே, எப்படி நடக்கும்? இது எப்படி ஆன்மீகத்தில் நடக்கும்? நடக்குமா? நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கா? நடந்து தான் ஆகணுமா? அப்படின்ற கேள்விகள்லாம் நம்மளுடைய மனசில் வருது. தெரிஞ்சோ தெரியாமையோ மனுஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு பாதையில் போவதற்கு முக்கியமான காரணம், இது ரிலிஜன் கன்வர்ஷனாக இருக்கட்டும், ஆன்மீகத்தில் தேடி வருபவர்களாக இருக்கட்டும், என்னதான் ஒரு கான்ட்ரவர்ஷியல் டாப்பிக்காக இருந்தாலும், இது நடப்பதற்கு பல காரணங்கள் இருந்தாலும் ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மிராக்கிள்னு சொல்லுவாங்க. இதே ஒரு ஜீசஸ் கிரைஸ்ட் அவருடைய வாழ்ந்த காலத்தில் அவர் வந்து அப்படி அப்படி கையை இது பண்ணிவிட்டு எல்லாருக்குமே ஒரு 5 பிரெட்டு கொடுக்குறாரு. எல்லாருக்கும் அது போய் சேருதுன்றதை நம்ம படிச்சிருக்கோம். இதே மாதிரி தான் பல விஷயங்கள் நம்மளுடைய புலனாய்வு திறனை தாண்டி அமையும் போது நம்ம ஒரு விஷயத்து மேலே நமக்கு பற்றுறுதி வர ஆரம்பிக்குது. எங்கள் குருநாதர்கள் அடிக்கடி சொல்லுவாங்க, முதல்ல அது நம்பிக்கையாக வரும். எல்லாரும் சொல்கிறாங்களேன்னு நம்மளும் நம்புவோம். எல்லாரும் இந்த கோயிலுக்கு போகிறாங்கப்பா, நானும் போவேன். எல்லாரும் இந்த ஆசிரமில் போய் தியானம் பண்ணுறாங்க, நானும் பண்ணுவேன். எல்லாரும் இந்த ஒரு பர்ட்டிகுலர் ஐதீகத்தில் 48 நாள் இருக்காங்களே, நானும் பண்ணுவேன். ஆனால் அது வந்து ஒரு ஒரு ரிச்சுவலிஸ்டிக்காக இருக்கும், தலையெழுத்தேன்னு சொல்கிறது. இதை தாண்டி ஒரு லெவலில் வரும்போது என்னுடைய உண்மையான ஒரு ஏக்கத்திற்கு ஒரு பதில் கிடைக்கிறது தான் பார்த்தீங்கன்னா பற்றுறுதி. என்னுடைய வாழ்க்கையில் அது ஒரு பெரிய மாற்றமாக இருக்கலாம். என்னுடைய வாழ்க்கையில் முக்கியமாக இந்த ஆர்ட்ஃபுல்னஸ் மூமெண்ட்டில் வரும்பொழுது பற்றுறுதி எப்படி வளர ஆரம்பிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் வரக்கூடிய அதே விஷயங்கள் தான். முதல்ல வந்து என்னுடைய வாழ்க்கையில் நான் எதிர்பார்க்காமல் எனக்கு நடந்த பல நல்ல விஷயங்கள். இது நடக்க ஆரம்பிக்கும்போது, இல்லை ஒருவேளை இது சம்ஸ்காராஸாக இருக்குமோ, அதனுடைய ஆஃப்டர் எஃபெக்டாக இருக்குமோ, காஸ் அண்ட் எஃபெக்ட்னு சொல்கிற மாதிரி காரணங்கள் விளைவுகளாக இருக்குமோன்றது கூட என்னால் எண்ண ஆரம்பிச்சது. ஆனால் ஒரு 4 வருஷம் கழித்து என்னுடைய நண்பர் ஒருத்தரை நான் பார்த்தேன். ஸ்கூலில் நான் ஒன்றா படித்தவங்க. ஸ்கூலில் காலேஜ்லலாம் நம்மலாம் நார்மலாக எப்படி இருந்திருப்போம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ பார்க்குற முகம் வேறு, அந்த காலத்தில் இருந்த முகம் வேறு. எல்லாருமே சொல்கிற மாதிரி சாமி படத்தில் ஒரு காலத்தில் நான் ரவுடி அப்புறம் தான் போலீஸுன்ற மாதிரி நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு விஷயத்தில் பல போக்கிரித்தனங்கள், பல பிரச்சனைகள், பல அடிதடிகள் எல்லாம் பண்ணியிருக்கோம். எனக்கு அப்போ ஒரு 34, 35 வயசு இருக்கும்பொழுது என்னுடைய நண்பர், பள்ளி காலத்தில் பார்த்த நண்பர் பார்த்து சொன்னார், "நீ பேசுகிற விதம், நீ பழகுற விதம், நீ சிந்திக்கிற விதம் எல்லாமே மாறியிருக்கே பிரகாஷ்" அப்படின்னாரு. "டேய் போட்டு பார்க்குறியா? நிஜமா சொல்கிறேன்." "இல்லை இல்லை, நீ எப்படி பேசுன்னு எனக்கு தெரியாதா? நம்மலாம் 1ஆம் கிளாஸில் ஒன்றா படித்தவங்க தானே." "கண்டிப்பாக பெரிய மாறுதல் இருக்குது" அப்படின்னு சொன்னார். இதை நான் அப்படியே போய் சாயங்காலம் எங்களுடைய குருநாதர் சாரிஜ் மகராஜ் பார்க்கும்போது சொன்னேன். அவர் சொன்னார், "இதுதான் உண்மையான மாறுதல். இந்த மாறுதல் தான் பற்றுறுதியை உருவாக்குது" அப்படின்னு சொன்னார். உண்மையான பற்றுறுதின்றது எப்போ அப்படின்னு சொன்னால், என்னுடன் என் உள்ளேயே இருக்கக்கூடிய அந்த தெய்வீக சக்தியை நான் உணர்ந்து கொண்டு, இந்த தெய்வீக சக்தியை போன்ற தன்மைகள் என்கிட்ட வர்றது தான் ஹையஸ்ட் லெவல் ஆஃப் மிராக்கிள்னு சொல்லுவாங்க. இந்த மாறுதல்கள் எனக்கு மெதுவாக வர ஆரம்பிக்குது. நார்மலாகவே எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா, லைஃப்பில் சில மிராக்கிள்ஸ் தேவைப்படுது ஒரு பாதையை சூஸ் பண்ணும்போது. அதில் தப்பு இல்லை.
ஹார்ட்ஃபுல்னஸ் மூவ்மெண்ட்டில பல பேரை நான் லட்சக்கணக்கான மக்களை நான் பார்த்துருக்கேன். கிட்டத்தட்ட உலகளாவிய 40, 50 லட்சம் பேருக்கு மேலே ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. 40 கோடி மக்களுக்கு மேலே எங்களுடைய 3 இன்ட்ரடக்ஷன் சிட்டிங் எடுத்திருக்காங்க. ஆனா பல பேர் சொன்னது, ஏதோ ஒரு புரொடெக்ஷன் இருக்கு. ஏதோ ஒரு விஷயம் நடக்குதுன்றது எனக்கு தெரியுது. இது நடக்கும். ஆனா, அது நடந்து முடிஞ்சு வரக்கூடிய விளைவுகள் குறைவாக இருக்குன்றது எனக்கு புரிய ஆரம்பிக்குது. இது உண்மையா? பொய்யா? அது உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ், உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அனுபவங்கள் தான் சொல்லணும். இது தேவையா? இல்லையான்னா, இனிஷியல் காலகட்டத்தில தேவை. கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆகும்ன்னு சொன்னீங்கன்னா, உங்களுடைய வாழ்க்கையே தினசரி அற்புதங்களாக மாற ஆரம்பிச்சுரும். மிராக்கிள்னா அற்புதம்னு சொல்லுவாங்க. இது எங்கேருந்து வருதுன்னா பற்றுறுதி. என்ன பற்றுறுதி? பற்றுறுதி எப்படி வேலை செய்யுதுன்ற ஒரு முக்கியமான விஷயத்த நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். பற்றுறுதின்றது உங்களுடைய வைப்ரேட்டரி ஃபீல்டு சார்ந்த விஷயங்கள். என்னுடைய நம்பிக்கை, என்னுடைய பற்றுறுதியானது அலைகளாக என்னுடைய உடலிலிருந்து, என்னுடைய உள்ளத்திலிருந்து வெளி உலகுக்கு செல்ல ஆரம்பிக்குது. என்னைக்குமே இயற்கையில உங்களுக்கு முக்கியமான விஷயம் தெரியும். பிசிக்ஸ்ல பார்த்தீங்கன்னா, ரெசனன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. எது உங்களுடைய ஒலி மற்றும் ஒளி அலைகளுடன் ஒத்து செல்கிறதோ, அது உங்களுக்கு மீண்டும் வரும். வீணை வாசிக்கிறவங்கள பார்த்தீங்கன்னா, 3 கம்பிகள் இருக்கும். அவருடைய ஒரு விரல் இந்த ஒரு கம்பியில இருக்கும். இன்னொரு விரல் இந்த ஒரு கம்பியில இருக்கும். இந்த 2 கம்பிகளும் நேரடியாக கனெக்டே ஆயிருக்காது. இருந்தாலும் 2 கம்பிகளும் ஒன்றாக இணைந்து ஒரு இசையை உருவாக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா, ரெசனன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதே தான் நம்மளுடைய வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்குது. நம்மளுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா, வைப்ரேட்டரி ஃபீல்ட் இது சவுண்டு கேட்குறவங்களுக்கு நல்லாவே தெரியும். 100 ஹெர்ட்ஸில் ஆரம்பித்து 44 கிலோ ஹெர்ட்ஸ் வரைக்கும் சவுண்டினுடைய ஃப்ரீக்வன்சி மாறும்னு சொல்லுவாங்க. ஒரு நாய்க்கு கேட்கக்கூடிய சத்தமோ, இல்லை ஒரு வௌவாலுக்கு கேட்கக்கூடிய சத்தமோ ஒரு மனுஷனுக்கு கேட்காது. நம்மளுடைய சத்தங்கள், கேட்கக்கூடிய தன்மைகள் ஒரு பர்ட்டிகுலர் பேண்டில் தான் இருக்கும். இதே மாதிரி தான் நம்பிக்கையும் பற்றுறுதியும். பற்றுறுதின்றது பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஃப்ரீக்வன்சியை, உங்களுடைய வைப்ரேட்டரி ஃப்ரீக்வன்சியை பெரிய லெவலுக்கு எடுத்துகிட்டு போக ஆரம்பிக்கும். முட்டாள்தனம் வேற, முட்டாள் பக்தி வேற, முட்டாள் நம்பிக்கைத்தனம் வேற. ஆனால் பற்றுறுதின்றது முட்டாள்தனத்தை தாண்டிய ஒரு முக்கியமான விஷயம். இதர் முக்கியமாக உருவாகவும் உங்களுடைய வைப்ரேட்டரி ஃபீல்டு மாறணும். அதிர்வலைகள்னு சொல்லி தமிழில் சொல்லுவாங்க. இந்த அதிர்வலைகள் மாற ஆரம்பிக்கும்போது உங்களுக்கு எது தேவையோ அது அந்த நேரத்தில் தானாகவே நடக்குன்ற ஒரு விஷயத்தை நீங்கள் அப்படின்னா எல்லாமே நல்லா நடக்குமானா கண்டிப்பாக அதுக்கு நான் உத்தரவாதம் கொடுக்க விரும்பல. ஏன்னா அது மாதிரி கிடையாது. வாழ்க்கையில் நல்லதும் கெட்டதும் சேர்ந்து நடக்கக்கூடியது தான் வாழ்க்கை. இப்போ என்னோடய வாழ்க்கையில் கெட்டது நடக்குது. நான் பலமுறை கவனிச்சிருக்கேன். எனக்கு ஒரு அடி படுது, இல்லை ஒரு பெரிய ஒரு விபத்து நடக்க போகுதுன்னா, இந்த பற்றுறுதின்றது பார்த்தீங்கன்னா ஒரு குஷன் மாதிரி. நீங்கள் கார் ரிவர்ஸ் எடுக்கிறீங்க. வீட்டில் நிறைய பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா சுகத்தில் பின்னாடி ஒரு அழகாக அந்த சோஃபாவை கிழிச்சு ஒட்டி வச்சுருப்பாங்க. எதுக்குன்னா தவறி போய் வேகமாக பார்க்கிங்கில் நீங்கள் போனால் கூட அந்த காரு போய் அந்த குஷனில் பட்டு நின்றுடும். கிட்டத்தட்ட அந்த பற்றுறுதின்றது நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பல விஷயங்கள். பல முறை நீங்கள் கீழே விழுவீங்க, யாராவது டக்குன்னு பிடிச்சிருப்பாங்க, லைட்டாக ஸ்க்ராட்சோடு தப்பிச்சிருவீங்க. இதை போன்ற விஷயங்கள். இதுதான் அப்படின்னா சார் வாழ்க்கையில் லௌகீகம் சார்ந்த விஷயங்களுக்காக தான் நான் பற்றுறுதி வளர்த்துக்கணும்னா கண்டிப்பாக கிடையாது. இது உங்களுக்கு ஒரு புரிதலை உருவாக்க ஆரம்பிக்கும். என்னை மீறி ஒரு சக்தி எனக்கு தொடர்புடன் நான் இருக்கேன். என்னுடைய வாழ்க்கை முன்னேற்றத்திற்கும், என்னுடைய ஆன்மீக முன்னேற்றத்திற்கும் அது தொடர்ச்சியாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றது எனக்கு புரிய ஆரம்பிக்கும் பொழுது, இதுவரை எனக்கு புலப்படாத ஆன்மீக உண்மைகள் நோக்கி நான் போக ஆரம்பிக்கிறேன். பற்றுறுதின்றது உங்களுடைய லௌகீகம் சார்ந்த விஷயங்கள் ஆரம்பித்தாலும், ஆன்மீகம், ஆன்மீக முன்னேற்றம், தன்மை மாற்றம் சார்ந்த விஷயங்களுக்கு வர ஆரம்பிக்கும் பொழுது தான், உண்மையான பற்றுறுதியினுடைய தன்மைகள் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்குது. ஒரு ஆன்மீக தேடலினோட வாழ்க்கையில் பற்றுறுதின்றது ரொம்ப 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 முக்கியமான விஷயம். இது ஆனால் தானாக சொல்லி வராது. உங்களுடைய அனுபவத்தில் மெதுவாக மெதுவாக வரும். சில பேருக்கு ஒரு வாரத்தில் வரும், சில பேருக்கு ஒரு வருஷம் ஆகும். நம்பிக்கை முதல்ல வரணும், அப்புறம் பற்றுறுதி வரும். மெதுவாக 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 எந்த அளவுக்கு உங்களுக்கு பற்றுறுதி வர ஆரம்பிக்கிறதோ, உங்களுடைய ப்ராக்டிஸ்னுடைய டெப்த்து மாறுறதை நீங்கள் பார்ப்பீங்க. அதே சிட்டிங், அதே தியான பயிற்சி, அதே சுத்திகரிப்பு, அதே பிரார்த்தனை. ஆனால் அதன் மூலம் வரக்கூடிய விளைவுகள். நேத்தி கூட ஆக்சுவலாக நான் ஒரு தியான பயிற்சியில் எங்களுடைய குருநாதர் யூடியூப் மூலமாக கொடுக்குறத உட்காந்துட்டு இருந்தேன். அதை பார்க்கும்போது அன்றைக்கி நடந்த விஷயங்கள் 30 வருஷம் முன்னாடி நடந்த விஷயங்களோட அசை போட்டு நான் பார்க்கும்பொழுது, எப்பேற்பட்ட மாறுதல் என்கிட்ட வந்திருக்கு. இதே சிட்டிங்கை நான் எப்படி என்னால் டிஃப்ரெண்ட்டாக புரிஞ்சுக்க முடியுதுன்றதும், இதன் மூலமாக பற்றுறுதி என்னுடைய ஆன்மீக வாழ்க்கையில் என்ன ஒரு பங்கை வகிச்சுக்கிறது என்னால் நல்லா புரிஞ்சுக்க முடியுது. கண்டிப்பாக உங்களுக்கும் அந்த பற்றுறுதியினுடைய உண்மையான தாக்கமும், உண்மையான உபயோகமும் புரியணுன்ற ஒரு நன்றியுடன் முடித்துக் கொள்கிறேன்.